இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமை தெளிவா பாருங்கப்பா. இந்த டயக்ராம்லயே பாதி புரிஞ்சிடும். ஓகேவா? 2 gates are fitted at the entrance of the library. ஒரு கேட் பாருங்க, 2 கேட் கொடுத்துருக்காங்க. சரியா? 2 கேட் வந்து என்ட்ரன்ஸ் லைப்ரரியோட என்ட்ரன்ஸ்ல ஃபிட் ஆயிருக்கான். To open gates easily, a wheel is fixed at 6 feet from the distance of the wall. பாருங்க, இதுதான் என்னோட வால். சரியா? இதுதான் என்னோட செவுரு. இந்த செவுருல இருந்து இங்க இருக்கு பாருங்க வீல் தெரியுதா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 feet தான். சரியா? 6 feet distance from the wall. If one of the gate is opened to 90 degree, இப்போ இந்த கேட் வந்து 90 டிகிரி, இங்க இருந்து இங்க 90 டிகிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த வீல் எங்க வரும்? அப்படியே இப்படி சுத்திட்டு வந்து இப்படி வரும். ஆமாவா? ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த பாரு, இங்க இருந்து இந்த 90 டிகிரி இங்க இருக்கிற வீலு அப்படியே சுத்திட்டு வந்து இங்க வந்துடும். இதை பார்த்தாலே எப்படி தெரியுது? இட் இஸ் எ செக்டர் அப்படின்னு தெரியுது. ஆமாவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த வீல். கலரை மாத்திக்கிறேன். வீல் மூவ் ஆன இடத்த மட்டும் பார்க்கணும். இதோ இதுதானே வீல் மூவ் ஆன இடம். இதுதான் வீல் மூவ் ஆகிற இடம். அப்போ எனக்கு இது மட்டும்தான் தேவை. ரைட்டுங்களா? இது மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போ நான் வெளியே இருக்கிற அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு பேரு சர்க்கம்ஃபரன்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா 2πr. ஆமாவா? இப்போ ஒரு செக்டார் அப்படின்றது அதை குவாட்ரண்ட்னு சொல்லலாம். ஏன் குவாட்ரண்ட்னு சொல்றீங்க? ஒரு சர்க்கிளை நான் 4ஆ பிரிச்சு பாருங்க, இதே மாதிரியே இது இருக்கா? ஸோ அப்போ ஒரு சர்க்கிள்ல 4ல் ஒரு பாகம் தான் எனக்கு இந்த குவாட்ரண்ட் செக்டார்னு சொல்லுவேன். அதோட ஆர்க்கு மட்டும்தான் எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா நான் 2πr, 4ல் ஒரு பாகம். ஆமாவா? இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். இதை இப்படியும் போடலாம். இல்லைன்னா சொல்யூஷன் போட்டு உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கல்ல, θ is equal to 90 டிகிரி ஃபீட், அதாவது இந்த ஆர் ரேடியஸ் என்ன எனக்கு 6 feet. ஃபார்முலா என்ன? எப்பெல்லாம் எனக்கு ஃபார்முலா அது ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அப்பெல்லாம் நான் என்ன எடுத்துப்பேன்? θ/360 இன்ட்டு 2πr அப்படின்னு எடுத்துப்பேனா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? θ இருக்கிற இடத்துல 90 டிகிரி 360 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 பை இருக்கிற இடத்துல பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஆர் இருக்கிற இடத்துல 6. பாருங்க, இந்த 0 கேன்சல். 9 டேபிளில் 9 1 டைம், 36 4 டைம்ஸ். இப்பையும் 1/4 தான் வரும். ஓகேவா? இந்த ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் எப்படி புரிஞ்சு சால்வ் பண்ணீங்கனாலும் ஆன்சர் ஒன்று தான். ரைட்டா? எப்படி வேணால் சால்வ் பண்ணுங்க. இப்போ நம்மக்கிட்ட மிச்சம் என்ன இருக்கு? 1/4 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6. ஸோ 2 டைம்ஸ் 2 டேபிளில் 3 டைம்ஸ், 2 டேபிளில் 1 டைம் 1 டைம். அப்போ 3.14 இன்ட்டு 3, 3 4s are 12, மிச்சம் 1, 3 1s are 3 plus 1 4, 3 3s are 9. 2 டிஜிட் தள்ளி புள்ளி. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? 6க்கு பக்கத்தில் ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே எழுதுங்க, ஃபீட். ஓகே, டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த வீல் இஸ் ஈக்குவல் டு distance moved by the wheel is equal to 9.42 feet. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.